தேவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 23:4. ஆம், நான் மரணத்தின் இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் ஒரு பொல்லாப்புக்கும் பயப்படேன். நீர் என்னுடனே இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகின்றன. பிலிப்பியர் 4:7. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் மனங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். இதோ, தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. யோபு 8:20. என் வழிகளெல்லாம் இயன்ற வரையிலும் உத்தமமாயிருந்தும் என் வாழ்வில் ஏன் இத்தனை சோதனையும் வேதனையும் என்று எத்தனை பேர் மனக்கலக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உத்தமர்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். நீதிமொழிகள் 10:29. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். நீதிமொழிகள் 11:5. உத்தமர்களின் வாயோ அவர்களை தப்புவிக்கும். நீதிமொழிகள் 12:6. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். நீதிமொழிகள் 28:10. கர்த்தருக்கு பயந்தவனும் உத்தமனுமாயிருந்த யோபுவின் வாழ்க்கையில் தான் எத்தனை இழப்புகள், வேதனைகள், போராட்டங்கள். அவருடைய சிநேகிதர்கள் பலவித வார்த்தைகளை கூறி அவரை குழப்பினார்கள். ஆனாலும் யோபுவோ, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். யோபு 27:5 கூறினார். ஏனெனில் தேவனுடைய வழி உத்தமமானது. சங்கீதம் 18:30 என்றும் அவர் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. யோபு 8:20. யோபு இதை நன்கு அறிந்திருந்தார். யோபு மாத்திரமா? நோவாவை பாருங்கள். நோவாவின் காலம் அக்கிரமமும் பாவமும் நிறைந்த காலமாயிருந்தது. அப்படிப்பட்ட காலத்திலும் நோவா இறுதி வரை தன் உத்தமத்தில் தவறவில்லை. அழிவு வந்தபோது நோவாவும் அவருடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் சங்கீதம் 92:14 அறிந்திருந்த தாவீது, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூக என்னை நிலைநிறுத்துவீர். சங்கீதம் 41:12 ஜெபித்தார். அந்த உறுதியோடு தான் எதிர்கொண்ட போராட்டங்கள், பயமுறுத்தல்கள் அனைத்தையுமே தாவீது மேற்கொண்டு வெற்றியோடு முன் சென்றார். உத்தமம் என்பது குற்றம் சுமத்தப்படாத வாழ்க்கை. நமது உத்தமம் நம்மை காப்பதில்லை. ஆனால் கர்த்தருக்கு முன் உத்தமமாய் நடப்பவர்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அவர்களை கைவிட மாட்டார் என்பது நிச்சயமாகவே. நமது வழிகளை உத்தமமாய் காத்து கொள்வோமாக. இதுவரை நாம் குற்றம் சாட்டப்பட்ட வேலைகள் எவை என்பதை சிந்திக்கலாம். அப்படி இருந்தும் தேவகரம் நம்மை தாங்கிய அனுபவங்கள் உண்டல்லவோ? ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.